வச்சு கால் குத்துது, நைட்டெல்லாம் காலுக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி சொரிஞ்சுக்கிட்டு தூங்காமல் எரிச்சலோட அனுபவிக்கிறத விட கொஞ்சம் லிமிட்டேஷனை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. ஒரு சிலர் அந்த மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு நோயாளியாக ஆயிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மெடிசனில் எல்லாம் செட் ஆகிடாது. நம்ம உணவு முறை வந்து ரொம்ப சீராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு மெடிசனும் நல்லா சப்போர்ட் பண்ணோம். நம்ம இன்னும் கொஞ்சம் சர்வே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் அம்மா பொறுத்த வரையும் அவங்க ஃபுட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தராங்களே கண்டி ஹெல்த்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் தரமாட்டுறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா வந்து அதனால தான் அவங்களுக்கு எதுவுமே சரியாக மாட்டேங்குது. இப்போதைக்கு அவங்களுக்கு பிபி ஹையாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்குது. அதை சொன்னதுனால அவங்க பாட்டுன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா கோச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படியே இருந்தாங்க. ஒரு நாளெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருந்தாங்க டல்லாக. நான் சொல்லிட்டேன், நான் ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காதம்மா. அந்த போன ஜனவரி மாதம் வாங்கி கொடுத்த மாத்திரை இன்ன வரை வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்னா ஹார்ட்டுக்கு போடக்கூடிய அந்த ஆஸ்பிரன் டேப்லெட் மட்டும் தான் போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு கொடுத்துருக்கிறது அந்த ஹார்ட்டுன்னா அந்த ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஹார்ட்டில் அந்த அந்த பிளட்டு வந்து நல்லா வந்து சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு, கிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் அந்த ரத்த நாணங்கள், அந்த அந்த குழாய், அது அந்த ரத்த குழாய், இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டுன்னா அந்த ஹார்ட்டுக்கு ஹோல் இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மெடிசன் எல்லாத்துலேயும் கொடுத்துருவாங்க. ஸ்ட்ரோக் வரக்கூடாது, அப்புறம் அவங்களுக்கு வந்து இன்சுலின் சுரப்பு இருக்கணும், அப்புறம் ஜீரண கோளாறு இருக்கக்கூடாது, நிறைய என்னென்னமோ சுகருக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு 4-5 வேவாக கொடுத்துருக்குறாங்க. ஒரே டேப்லெட் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய விதமாக கொடுத்து சப்போர்ட் பண்ணி வைக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இவங்க வயிறு எரியுது, எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது, இன்றைக்கி வந்து 8 மாத்திரையில் 4 போட்டுக்கலாம், நாளைக்கு வந்து ஒரு 2 போட்டுக்கலான்னு இது மாதிரிலாம் போட்டு இவங்க சுகரையும் பிபியும் ஜாஸ்தியாக்கி வச்சுருக்காங்க. டாக்டர்கிட்ட போனால் என்ன கண்டபடி திட்டுறாங்க. நான் என்ன பண்ணுறது? என் கூட வந்து நான் சொன்னேன்னா அவங்க ஆமாம் சார், அவங்க வந்து ஃபுட் கண்ட்ரோல் கிடையாது, டயட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அங்கே வந்து நம்மக்கிட்ட கோச்சிக்கிறது. நான் அப்படி என்ன சாப்பிட்டேன், நீ எதுக்கு டாக்டர்கிட்ட அப்படி சொல்கிற அப்படின்னு நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்க. இவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், அது புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறான்னா, எப்படி இருந்தாலும் நான் சாக தானே போகிறேன், அதுக்கு நான் சாப்பிட்டு சாகுறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ண முடியும்? இது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நீங்கள் கேட்டவுடனே நான் சொல்லிட்டேன். ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. இவங்க நம்ம கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு நினச்சி தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அதை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. அவங்க வந்து நார்மலாக சுகர் பேஷண்ட்டு சுகர் போட்டு தான் காப்பி குடிப்பேன்றாங்க. நானே சுகர் இல்லாமல் காப்பி குடிக்க நான் தயாராக இருக்கேன். அவங்களுக்காகவே நான் அப்பப்போ எனக்கு சுகர் போடாதன்னு கூட என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன். அப்போயாவது அவங்க வந்து அவள் நல்லா தானே இருக்கா, ஏன் அவள் அவாய்ட் பண்ணுறா, நம்ம ஏன் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு அந்த ஒரு தாக்கம் வரணுன்றதுக்காண்டே நான் சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, பாப்பா சங்கவி இதில் என்னம்மா சர்க்கரையே இல்லை, இன்னும் கொஞ்சம் போடுமான்றாங்க அவங்க. இதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. உங்கள் வீட்லேயும் பெரியவங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆமாம் அக்கா, கரெக்டு தான் அக்கா. நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் சொல்கிறீங்க அவங்களுக்கு. அக்கா பூண்டு ஊறுகாய் சாப்பாடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன் அக்கா. அப்படியா? ஓகே, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் சாப்பிடுங்க தம்பி. கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அக்கா. அவங்களுக்கு அல்சர் இருக்குது தம்பி. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா வந்து நாங்கள் சின்ன வயசு குழந்தைங்கள ஷூ கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போயே அவங்களுக்கு அந்த ஹீட் வந்து லெதரோடைய ஹீட் வந்து ஒத்துக்கல, அல்சர் வந்துருச்சு. அதனால் அப்போத்துலேருந்தே அவங்களுக்கு அல்சர் பேஷண்ட்டாக இருக்காங்க. 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது அது எப்பயோ. அது அப்போத்துலேருந்தே அவங்களுக்கு வயிறு புண்ணாகி அடுத்தது இந்த உணவு பையும் வந்து ஓட்டை விழுந்துருச்சு. அது ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ண முடியாது. அப்படி வச்சுக்கிட்டும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காரமாக காரக்குழம்பு, கறி குழம்பாக இருந்தாலும் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டோம்னா, இது என்னதும்மா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டிருக்கணும், மிளகாத்தூள் போட்டிருக்கணும், உப்பு போட்டிருக்கணும்லாம் குறை சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு வயிற்ற கலக்கினாலும் பிரச்சனை இல்லை, பட் வந்து காரம் சாப்பிட்ணும். நான் ஏன் எங்கள் அம்மாவை தான், ஆனால் ஏன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னு தெரியுங்களா? தயவு செய்து பெரியவங்க நம்ம குழந்தைங்க நம்ம எதுக்காக சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த மன குமுறல்னால தான் உங்ககிட்ட பேசுகிறேன். எனக்கு அது ஒன்று தான் எங்கள் அம்மா கிட்ட பிடிக்காது, மற்றபடி எதுவுமே கிடையாது. அவங்க இன்னும் நீண்ட ஆயுளோட இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் என் பசங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கணும், அதெல்லாம் அவங்க பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்.